வணக்கம், என் பேரு டாக்டர் ஸ்ரீமதி கேசன், ஃபவுண்டர் சிஇஓ ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா. இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இலங்கையில நம்ம இலங்கைனாலே போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்திருக்கோம். பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்திருக்கோம். அதுவும் குறிப்பா சொல்ல போனா ஜஃப்னா மாநிலம் எவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். கண்ணில் கண்ணீர் தான் வரும் இந்த பேரை சொன்னாலே. ஆனா அவங்களும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குற மாதிரி ஒரு சேட்டலைட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு நீஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லயே ரொம்ப ஏணி வச்சாலும் எட்டா கனியான ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு உயிர் போய் இத்தனை சேதத்திலையும் எனக்கு நம்பிக்கை இல்லாம இந்த ஒரு விஷயத்தை கூட எங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஊட்டுறது தான் இந்த நார்தர்ன் யூனிசாட். சோ இது நாங்க ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா கம்ப்ளீட்டா டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கறோம் நார்தர்ன் யூனிக்கு. அவங்க அவங்களோட யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இந்த விஷயத்தை கொடுக்கல. அவங்க அங்க இருக்கிற ஹை ஸ்கூல் சில்ட்ரன் எத்தனையோ பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. சோ அந்த பிள்ளைங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கணும். சோ அவங்களையும் நம்ம கையெடுத்து நாளைய சமுதாயம் எங்களோட ஸ்ரீலங்கா எங்களோட ஜஃப்னா வலிமையா இருக்கணும், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுதான் எங்களை ரொம்ப மனசை தொட்ட ஒரு விஷயம். ஏன்னா ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே 750 பெண் பிள்ளைங்களை வச்சு கிராமத்து பெண் பிள்ளைங்களுக்கும் எங்களாலையும் சேட்டலைட் இண்டஸ்ட்ரியில சாதிக்க முடியும், ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நிறுவனம் தான் எங்களுது. சோ இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்தா எப்படி ஒரு அழகான ஒரு சேட்டலைட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா, எல்லாருக்கும் அந்த போர் எல்லாருக்குமே ஒரு உருக்கமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த பசி, பட்டினி, பாம், ரத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க மனசுல கண்ணில் பார்த்து பார்த்து மனசுல பதிஞ்சு போன ஒரு விஷயம். இதை தாண்டி இப்படி ஒரு விஷயத்துக்கும் நாமெல்லாம் பயன்படுவோமா, நம்மளாலையும் முடியுமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் இதை கொண்டு சேர்க்கிறோம். ஸோ அது ரொம்ப பெருமிதமா இருக்கு எங்களுக்கு. இப்போ ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா ஆல்ரெடி நாங்க இஸ்ரோ கூட MOU சைன் பண்ணியிருக்கோம். கடந்த 3 ஆண்டு காலமாவே நாங்க 2019 நாங்க சைன் பண்ணிருக்கோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா பிரதம மந்திரிக்கு முன்னாடி கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு MOU சைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த MOUனால என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரப்ப நாங்க அந்த சேட்டலைட் டெஸ்டிங் எல்லாரும் டெஸ்ட் ஃபெசிலிட்டி வச்சுக்க முடியாது, ஏன்னா பல கோடி அது. சோ இஸ்ரோ டெஸ்டிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்கு. அண்ட் இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் ஆத்தரைசேஷன். நம்மளோட சேட்டலைட் லான்ச் ஆகணும் அப்படின்னா வரக்கூடிய அந்த சீஃப் கெஸ்ட் டாக்டர் பிரஃபுல்குமார் ஜெயின் அவர் தான் ஆத்தரைஸ் பண்ணணும். ஸோ அவர் கண்ணு முன்னாடி இஸ்ரோவுமே இந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் வரவேற்று அதனால தான் அவங்க இன்னைக்கு இருக்காங்க. ஸோ எங்களோட மொத்த டெஸ்டிங்குமே நாங்க இன்ஸ்பேஸ் அண்ட் இஸ்ரோல தான் பண்ண போறோம். அண்ட் லான்ச் ஆஃப்கோர்ஸ் அடுத்த வருஷம் லான்ச் இஸ்ரோ மூலமா பண்ண போறோம். ஆரம்ப கட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2015 நாங்க எங்களோட முதல் பலூன் சாட் அப்படிங்கிற ஹை ஆல்டிடியூட் பலூனிங்க நாங்க ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா மூலமா லான்ச் பண்றப்ப நிறைய கேள்விகள் இருந்தது. இது வெறும் அரசு மூலமா தானே பண்ண முடியும், தனியார் பண்ண முடியுமா அப்படின்னு. சோ அதுல முதல் படி எடுத்து வச்சு இன்னைக்கு 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ் ஒரு பிரைவேட் நிறுவனம் செய்ய முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சு ஒரே ஆர்கனைசேஷனா நாங்க இந்தியால இருக்கோம்.